ஹாய், ஹாப்பி ஈவினிங். நான் கஸ்தூரி. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 2B செக்ஷன் படிக்கிற ருத்ராஸ்ரீயோட அம்மா. மேம் இன்னைக்கு கிளாஸ் விசிட்டிங்க்கு வர சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம குழந்தைங்களாம் எப்படி படிக்கிறாங்க, மேம் எப்படி டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்கிறதுக்காக வந்து இட்ஸ் அ வெரி வெரி அமேசிங் அண்ட் ஒண்டர்ஃபுல் டீச்சிங். மேம் வந்து அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், ஃபுல்லுமே இங்கிலீஷில் தான் பிள்ளைங்க கூட காண்டாக்டில் இருக்காங்க. அவங்களோட காண்டாக்டும் எப்படி இருக்கோ, பிள்ளைங்களும் அதே அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. அண்ட் ஒன்ஸ் அவங்க வந்து அது ஒரு கிளாஸ் மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க ஒரு ஹோமில் ஒரு குழந்தைங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக அவங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. அண்ட் மேம் கிளாஸ் எடுத்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி எடுத்தாங்க. மேம் இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட் வந்து மேக்ஸில் வந்து மணிங்கிற கான்செப்டில் எடுத்தாங்க. அது மேம் சொல்லி கொடுத்தது ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது மீன்ஸ் எல்லா குழந்தைங்களும் ஈகராக நான் வந்து பேசுகிறேன், நான் வந்து உங்கள் கூட நடிக்கிறேன், உங்கள் கூட நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்களாவே வந்து இது பண்ணாங்க. மேம் அது ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி மாதிரி செஞ்சாங்க. ஷாப்கீப்பர் அண்ட் ஒரு பையர் அந்த திங்ஸு அதோட காஸ்ட்டு அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கு மேம் கொஸ்டின் கேட்க அதுக்கு பிள்ளைங்க ஆன்சர் பண்ணது ஈஸியாக டக்கு டக்குன்னு அவங்களாவே கால்குலேட் பண்ணுறாங்க. கால்குலேட் பண்ணி இவ்வளோ தான் ஆன்சர் இது வருது அப்படின்ட்டு. மணி நேம் அது மணி கேட்டாங்கன்னா அந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு பிள்ளைங்க சொல்கிறது இட்ஸ் சூப்பர். பிள்ளைங்க ஈகராக அவங்களாவே வந்து நான் படிக்கிறேன், நான் நடிக்கிறேன், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன், நான் வந்து போர்டில் ரைட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஈகராக அவங்களாம் வராங்க. ஸோ வெரி என்ஜாய்ஃபுல். அந்த பிள்ளைங்க எல்லோரும் ஆன்சர் பண்ண மேம் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ஸ்டார் ரைட்டிங் கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ பிள்ளைங்க ஃபுல்லாக டோட்டல் கிளாஸ்மே வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக குதிச்சாங்க பாருங்க. செம சூப்பராக இருந்தது. அண்டு நான் பர்சனலாக வந்து ஷாலினி மேமுக்கு ஒரு தேங்க் பண்ணோம். பிகாஸ் எப்போது வந்து கொஞ்சம் அந்த லிட்டில் ஸ்லோலி ரீட் பண்ணுவாள். அதுக்கு மேம் வந்து ரொம்ப கேர் எடுத்து அவங்க கிட்டக்கையே பக்கத்துலேயே உட்கார வச்சு அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், இது பக்கத்துலேயே உட்கார வச்சு மெதுவாக எழுதுறதுக்கு இது பண்ணுறதா இருக்கட்டும், அவளுக்கு கேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ.